ஏன்னா ஏடிஎம்கே பார்ட்டி ஆஃபீஸில் வச்சு தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எல்லா கூட்டணி தலைவர்களும் கூட இருக்காங்க. ஆனால் திமுக தொகுதி பங்கீடு அனௌன்ஸ் பண்ணும்போது கூட்டணி தலைவர்கள் யாருமே இல்ல. ஒரு ஸ்டாலினும் திமுக அ நிர்வாகக் குழு ஹை லெவல் கமிட்டி மட்டும் தான் அங்க இருந்தாங்க மேடையில. ஆனா, எடப்பாடி வந்து அத அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த இமேஜ வந்து மாத்திட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் டிடிவி தினகரன் உட்கார்ந்திருக்காரு. இன்னொரு பக்கம் பியூஷ் கோயலும் வந்து அன்புமணியும் இருந்தாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு 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 விதமான ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஸோ எடப்பாடி பழனிசாமிய பொறுத்தவரைக்கும் நான் தான் லார்ஜர் பார்ட்னர். நான் சொல்ற முடிவுகள தான் இந்த கூட்டணியில இந்த நிமிஷம் வரைக்கும் செயல்படுத்த முடியுது அப்படின்னு. இப்ப கூட அண்ணாமலைக்கான தொகுதி வேணும்னு தான் பிஜேபி கேட்டுட்டே இருக்காங்க. எங்களுக்கு ஒரு தொகுதி மாத்தி குடுங்க. ஒண்ணு சிங்காநல்லூர் குடுங்க. இல்ல வந்து அவங்கள வந்து அவங்களே வந்து பிஜேபிய வந்து மொடக்குறிச்சி அவருக்கு குடுத்துட்டு ஆ குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா, அவர் மொடக்குறிச்சியில நான் போட்டியிட முடியாது. ஒண்ணு சிங்காநல்லூர் வேணும். இல்லைன்னா கோயம்புத்தூர் வடக்கு. கோயம்புத்தூர் வடக்கு வந்து வானதி ஸ்ரீனிவாசன் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப சிங்காநல்லூர அதிமுக கிட்ட இருந்து வாங்கணும்னு நெனைக்கிறாங்க. ஆனால் துளி அளவு கூட எடப்பாடி பழனிசாமி அதற்கு அசைந்து கொடுக்கவே இல்லை. அப்ப அவரோட ஹெகிமனியா அல்லது வந்து அவரோட அ கை ஓங்கி இருக்கிறது அங்க அப்படின்னு தானே அங்க புரியுது. இத அவர் வந்து விட்டுக் குடுக்கறதுக்கு தயாராகவே இல்ல. இந்த இந்த பார்வைய வந்து வெளியில கொண்டு வந்து வச்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அது வந்து அதிமுகவிற்கு இப்போது கை கொடுக்கிறது. இன்னும் பிரச்சாரத்துல போக போக எப்படி இருக்குமோ, அது வந்து அடுத்த கட்டம். ஆனா திமுகவை பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து எவ்வளவுதான் வளைந்து நெளிந்து குடுத்தாலுமே, கடைசி நேரத்துல திருமாவளவனும், சிபிஎம்மும், காங்கிரஸும் பண்ணது திமுக கூட்டணிக்கு அந்த இமேஜ்ல ஒரு பெரிய டேமேஜ குடுத்துருக்கு.